பாத்தி அவங்க அரக்கத்தனத்தை. இவங்கெல்லாம் பொம்பளைங்களா? நீலா, இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேற்றபடி பண்ணணும். என்ன சொல்ற? ஐயோ வானாங்க, பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன். சரி, உன் இஷ்டம். எதுலையாவது என்னுடைய உயிரை நல்லபடியா. வேணாம் வேணாம், நான் நடிக்கிறேன், நாடகத்தில் நடிக்கிறேன். நடிக்கிறியா? 1 2. நான் சொல்றபடி கேக்குறீங்களா இல்லையா? உன் சொல்படி நான் நடக்கிறதா? நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை. 24 மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்குங்கிற சட்டமா? ஒரு சின்ன வேலை செய்யறதுனால நீங்க எனக்கு வேலைக்காரனாவா போயிடுவீங்க? ஓஹோ நானா? ஆஹா நானா? வாங்க. உங்க அப்பாவை பாருங்க, உங்க அம்மா சொன்னபடி எல்லாம் கேட்கல, அதுக்காக அவர் இந்த வீட்டு வேலைக்காரனமா ஆயிட்டாரு. ஓஹோ நானா? முதல்ல நீங்க எனக்கு புருஷன், அப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு நீங்க பிள்ளை. இத பாரு, ஓல்டன் எங்க அம்மால ரெஃபர் பண்ணி பேசுறது நல்லா இல்ல. நான் உன் இஷ்டப்படி நடப்பேன்னு கனவு கூட காணாத. அப்படி நீ கனவு காணறதா இருந்தது, இன்னையில இருந்து தூங்காத. நானும் ஆம்பளைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஆம்பளைங்கிறது ஞாபகம். நானும் ஒரு பொம்பளைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஆமா, நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். இல்ல நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சுது. என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற. இருக்கட்டும், நான் உன்னை விசாரிச்சுக்கிறேன். பாத்தியாமா, நீயே பாரு, நான் எவ்வளவு சொன்னேன், என்ன கேட்காதபடி பலாத்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே. இப்ப பாரு, அவ என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான். அவ ஒரு பொம்பளையா? என்னம்மா இது? தலையை சீவுடுன்னு சொன்னான், சரின்னு சீவுட்டேன். புட்டு வையேன்னா ஒரு ஆம்பளையும் கிடையாது, நம்ம தானே தனியா இருக்கிறோன்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன். காலு செருப்பத்தோடன்னு சொல்றாமா, நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெரு பூரா சுத்துனா. ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சொல்லல? நீ சொல்லல? சொன்னேன். பாத்தியாமா, நீ நம்பாத. அவ நடிகை, நாடகம் ஆடுறா. அவ ஒரே இடத்துல சிங்கார பாகம், ஒரே இடத்துல சோக பாகமா. சரி, இல்ல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏண்டி பார்த்தா பசு போல இருக்க, உனக்கு இவ்வளவு திமிரா? புருஷன்கிட்ட அடங்கி நடக்கணுங்கிற அறிவு இல்ல? ஓல்டானம்மா ஓல்டான், நீ அந்த வார்த்தையை கேட்ட அவ ஒன்னே திருப்பி கேட்டுருவா. அப்புறம் ஓமானம் போயிடும். ஓஹோ, புருஷனுக்கு மரியாதை வேணுமா? இந்த வீட்டுல அவ புருஷனுக்கு மரியாதை கொடுக்கற? போதும் நிறுத்து. வர வர தலை தெரிச்ச மாதிரி பேசுற. மூத்தவங்கிற மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அம்மா, மரியாதை தெரிஞ்ச மகாராசி, மூத்தவங்கிற மரியாதை உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உன் வீட்டுல நீ எல்லாரையும் தலையில தானே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த. ஐயே, ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தாள. ஓல்டான் பண்ணு, உங்க அப்பா விட்டு ஓடு. அது ஏன் தொழில் இல்ல, புருஷன் வீட்டுல இருந்து ஓடி வந்து அப்பம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது உங்க தங்கச்சி தொழில். ஐயோ, ஓமானத்தை வாங்குறாளே. எல்லாம் என் தலைவிதி. வந்தவ போனவ கிட்ட எல்லாம் நான் பேச்சு கேட்க வேண்டி இருக்கு. எனக்கு வாட்ச இடமாவது நல்ல இடமா. நீ ஏன் கண்ணாடற? இப்ப அவளை என்ன செய்யறேன் பாரு. அம்மா 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 அம்மா, என்னம்மா? ஓல்டன் பண்ணு, ஓல்டன் பண்ணு. நீ அவ கிட்ட போனே, அவ டீப்பாவை எடுத்து போட்டு வா. இத பாரு, டீப்பாவை தொட போறா. இத பாரு, தூக்குற டீப்பாவை போதுமா? பாத்தியாம்மா, பேசுறதையும் பேசிவிட்டு செய்யறதையும் செய்து விட்டு அழுதுகிட்டு போறா. பாத்தி வாய மூடுறா. முண்டாடி அடக்க துப்புல பேச வந்துட்டான். இதே வார்த்தை அப்பாவை கேட்டேன். 6 வருஷம் டைம் கட்டு. சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன், சினிமாவில் சேர போறேன். ஏகாம்பரம், இங்க வாடா. டேய் வாடாண்ணா. ஆமா, அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. 2 மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்டயாவது கேட்டியா? அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே. உண்மையை சொல்லு. ஒருத்தருமே சொல்லலீங்க. சொல்லலையா? இல்லீங்களே. சொல்லல, நானும் பரவாயில்ல. இந்தா புடிடா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க அது இப்படி திடீர்னு? ஓடான், 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா, நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ வெளியே போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும். நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க. ஓல்டான், சமையல் ஆயிடுச்சா? ஓ, அப்பவே ரெடி ஆயி போச்சா? நீ நடந்து காட்டு. ஓல்டான், இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லாதடா, ரகசியமா இருக்கட்டா. ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபாய் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது சரிதாங்க. சரி போ. நீலா, இப்பதான் நம்முடைய நாடகத்துல 2வது சீன் ஸ்டார்டிங். ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே. நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிக்கிட்டு வா. போட்டாண்டியா? இந்த உப்பை சாதத்துல போடு, சாம்பார்ல மிளகாத்தூளை போடு. ஐயோ, நான் மாட்டேன். போடுங்கிறேன். போட மாட்டியா? கொண்டாக்கி.
ஐயோ அவன் நேரம் தாம்பரம் தாண்டி இருப்பான். அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன் அத்தை. நான் இருக்கும்போது அவன் எதுக்கு? ஆமா ஆமா, நான் கூட நினைச்சேன். ஆஹா, அமிர்தம் தான் போ. பிரபா, இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்குதே. அம்மா, ஏகாம்பரம் சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? மண்டோ, சமையல் ஒரே உப்பு கொடி தொலைச்சிருக்க. இல்லம்மா, ஒரே காரம். ஏண்டி, உனக்கு பிடிக்கலன்னா எங்களை எப்படியா பழி தீர்த்துக்கணும்? ஏன் சொல்றேன்? நிறுத்துங்க அத்தை. இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் நான் உப்பும் காரமும். நான் சமயக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? வேணா நீங்களே சமைச்சுங்க, நான் போறேன். போதுமா? ஏண்டா மண்டோ, நீ ஏடா உட்கார்ந்துருக்க? போடா அவளோட எழுந்துட்டு விழிக்கலாம். அம்மா, வயத்த பசிக்குதே, இப்ப என்னம்மா பண்றது? அழாதேம்மா, என்ன செய்யறது? இனிமே நம்ம தான் சமைச்சு தொலைக்கணும். நம்ம சமைக்கிறதா? வேற என்ன செய்யறது? ஆஹா, நீலா, உன் நடிப்பு வெகு பிரமாதம். அட, இதான் நிஜமாவே அழறியா? பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க? அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல. ஓல்ட நீலா, கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்தேன் நம்ம பிளான் சாஞ்சிடும். ஆமா, சமையல் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க வேணாம். நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய், ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று. வேண்டாம் அண்ணி, உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம். வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும். அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே? இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன். எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அண்ணி, போகிறேன். இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம். என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் மடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. அம்மா, நான் புருஷன் வீட்டுக்கு போறேன். என்னடி அப்படி திடீர்னு கலை தூக்கி தலையில போடுற? இப்ப நீயா போனவன் எங்க ஆறு மதிப்பா? இந்தா கொஞ்சம் பேசாம இரு, அவங்களே வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஆமா, அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க. இல்ல நீயா போ. ஆமா, நான் தான் போக மாட்டேன். போறேன் பாரு. போறாளாம். அயலாண்ட மகங்கிற ஞாபகம் இருக்கட்டும். உங்க திட்டம் எப்பத்தான் முடியும்? அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஓல்ட நீலா, நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க, நான் போறேன். அத்தை, நான் சமைக்கிறேன் அத்தை. ஐயோ, நீ சமைக்கிறியா? வேண்டாம் வேண்டாம். இல்ல அத்தை, நிஜமா நான் நல்லா சமைப்பேன். அத்தை, அன்னைக்கு அவர்தான். ஓல்டன், அன்னைக்கு சாப்பாட்டுல மிளகாத்தூளையும் உப்பையும் அள்ளி போட்டேன். இன்னைக்கு எட்டிக்காய வச்சு அரைச்சு விடாத, நீ வா. ஆமா ஆமா, இவ எதைத்தான் செய்ய மாட்டா. அம்மா மகாராஜி, நீ சமைச்சது போறோம், போயிட்டு வா. அடே, அத யாரோ வந்திருக்கிறா போல இருக்கு. வா வா. அடே அப்பா, மாமா எப்ப வந்தீங்க? இப்ப இல்ல. நல்லா இருக்க சவிக்குமாப்பா? மீசை எங்கப்பா? காசியில விட்டுட்டேன். ஓஹோ, அப்பா எங்க மாமா? அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா. அத்தை, பிரபா, மாமா வந்திருக்காரு. வாங்க. அப்பா, என்னங்க நீங்க காசிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஆமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. பிரபா, என்னப்பா இது கையில கரண்டி கறி துணியில? சமைச்சுக்கிட்டு இருந்தப்பா. நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே. ஆமா, சமையல்காரன் எங்க போயிட்டா? மாமா, நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன், நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் வாண்டான்னுட்டு நாங்களே சமைக்கிறோம். நீலா யாரு? நம்ம குழந்தை தானே. இது நம்ம வீடு தானே? நீ என் அகிலாண்டன் தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா. டே கலாமணி அப்பா, வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்ததாரா? புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா. இப்பதான் நம்ம குடும்பம் ஆகிக்கிட்டே வருது. என்னடா குடும்பம் ஆகிட்டு வருது? பிரபா இங்கே இருந்துகிட்டு இருக்கா? அதுக்கு நான் என்ன? அடே, இத மாப்பிள எங்க? மாப்பிள வாங்க 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 மாப்பிள. வாங்க வாங்க வாங்க.
வணக்கம் மாமா. காசிக்கு போன பலன் கை மேல கிடைச்சிடுச்சு. இங்கேயும் எல்லாருடைய குணமும் மாறிடுச்சு. நீங்களும் வந்துட்டீங்க. அதனால மாப்பிளைக்கு காப்பி கொண்டா. எனக்கு காஃபி வேண்டாம், தங்குறதுக்கு நேரம் இல்ல. பிரபாவியும் குழந்தையை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். தாராளமா. பிரபா உங்க மனைவி, ரவி உங்க குழந்தை. அழைச்சிக்கிட்டு போறதுக்கு யார கேட்கணும் மாப்பிள? ஏமா பிரபா புறப்பட மாப்பிள காத்துட்டு இருக்காரு.